செவ்வாய். செவ்வாய் வந்து நம்ம மங்களகாரகன் அப்படின்னு சொல்லுவோம். செவ்வாய் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. எதுலனா நம்மளுடைய உடல் வலிமை, மன வலிமை, உடல் உறுதி, அப்புறம் நம்ம உடம்போட சக்தி, ஆக்ஷன், செயலில் இறங்குறது, இதெல்லாம் வந்து செவ்வாய் குறிக்கிறது. நம்ம உடம்புடைய உறுதி எப்படி இருக்குது, தைரியம், நம்பிக்கை, அப்புறம் அக்ரஷன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கோபம், சண்டை, இதெல்லாம் வந்து செவ்வாய் குறிக்கிறது. அதே மாதிரி டிசைர்னு சொல்கிறாங்களே, ரொம்ப உறுதியான ஒரு பிடிவாதம், ஆசைப்படுறது, அக்ரெசிவாக போகிறது எல்லாமே வந்து செவ்வாயோட குணம். ஸோ செவ்வாய் நல்லா இருந்ததுன்னா அவங்க ரொம்ப தன்னம்பிக்கையானவங்களா, உறுதியானவங்களாக இருப்பாங்க, தலைமை பண்புகள் உள்ளவங்களாக இருப்பாங்க, ரொம்ப மோட்டிவேஷன் சொல்கிறாங்கள, செல்ஃப் மோட்டிவேட்டட், தானே உள்ளுணர்வோடு இருந்து வழி நடத்துகிற அளவுக்கு அவங்களுக்கு பவர் இருக்கும். ஒருவேளை செவ்வாய் சரியில்லைனா, இல்லை ராகு கேதோடு சேர்ந்தா அவங்களுக்கு வந்து பலன் வந்து உல்டாவாக இருக்கும். கோபம் அதிகமாக வரும், நிறைய சண்டை போடுவாங்க, கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு கோபங்கள்லாம் வரும். ஸோ செவ்வாயை வந்து நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் டீல் பண்ணணும். செவ்வாயிலேயே நிறைய கேட்டகரி வந்து இடத்த பொறுத்து செவ்வாய் தோஷம்னு வரும். 2, 4, 7, 8 இல்லைலாம் இருந்ததுன்னா செவ்வாய் 12லையும் சேர்த்து செவ்வாய் தோஷம்னு சொல்லுவாங்க. இந்த இடங்களில் செவ்வாய் இருந்ததுன்னா ஒரு அதீதமான எனர்ஜி இருக்கும். அந்த எனர்ஜி கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனால் எல்லாத்துக்குமே பரிகாரம் உண்டு.